ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஒரு குடும்பம், கூட்டு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு என்னென்ன மதிப்பீடுகள் எல்லாம் நம்ம சொல்லுவோமோ அது எல்லாத்தையுமே இப்போ சூர்யா குடும்பத்துக்கு, சிவகுமார் குடும்பத்துக்கு, கார்த்தி குடும்பத்துக்கு நம்ம சொல்ல முடியும். அவருக்கு அனுகூலமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. இத வச்சுக்கிட்டு அப்போ அரசியலுக்கு வந்தாக்க இவரு முதல்வர் ஆயிடுவாரா அப்படின்னா ஆக மாட்டார். ஏன்னா முதல்வர் ஆகுறதுக்கு இந்த காரணிகள் மட்டுமே போதாது. அது முடிவெடுக்கிற நிலையில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இவர் போக முடியும். அதிமுக மாதிரியான கட்சிக்கு போனார்னா அப்படி கூட ஒரு பேச்சு இருக்கு, அதிமுகவுக்கு இவர் போகலாம் அப்படின்ட்டு. இவர் அரசியல்ல இறங்க போறாரு, இறங்கி இவர் என்ன மாதிரியான வியூகம் வகுக்க போறாரு, அப்படி வகுக்கும் போது விஜயினுடைய வியூகம் என்னவாக இருக்கும். அப்புறம் இப்ப அந்த அடிபட்ட புலிகள் இருக்குது இல்லையா, காயம்பட்ட அந்த யானைகள், திமுக, அதிமுக, பாஜக இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன மாதிரியான வியூகம் வகுப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிலவரத்துல அவர் கட்சியை ஆரம்பிச்சு பண்றது அப்படின்றதெல்லாம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லது பெரிய அளவுல மக்களுடைய சப்போர்ட்டை பெறக்கூடியதாக இருக்காது. சூர்யா அவர் அரசியலுக்கு வரல அப்படிங்கறத அவர் அறிவிச்சிட்டாரு. ஆனா கடந்த மாதம் கூட ஒரு நிகழ்ச்சியை ரட்பணி மன்ற நிகழ்ச்சி நடக்கிறப்போ அதுல இருக்க நிர்வாகி பேசிருக்கிறாரு, காலம் வந்து விட்டது, சூர்யா அரசியலுக்கு வர்றதுக்கு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு, அதனால அவரு அரசியலுக்கு வந்தா உழைக்க எல்லாரும் ரெடியா இருங்க, நானும் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதனால சூர்யா அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிற செய்திகளா வந்த நிலையிலதான் அவங்க தரப்புல இருந்து ஒரு மறுப்பு கடிதமும் வந்திருந்துச்சுப்பா. இது போன்ற வதந்திகள்லாம் நம்பாதீங்க, அந்த மாதிரி எந்த முடிவும் இல்ல அப்படிங்கிறது. ஆனா இது ஒரு முன்னோட்டமாவும் எடுத்துக்கலாம்லப்பா, ஒரு செய்தியை விட்டுட்டு அதோட எதிர்வினைகள்லாம் எப்படி இருக்குதுங்கிறத பாத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக கூட எடுத்துக்கலாம்ல. ஆமாமா, கண்டிப்பா அந்த மாதிரியும் இருக்கலாம். பெரும்பாலும் இந்த அரசியல் அப்படித்தானப்பா செய்வாங்க. அரசியல்ல, பிசினஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா அப்படி ஒரு லைட்டா ஒரு விஷயத்த கசிய விட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கு, எதிர்வினை எப்படி இருக்கு, மறுவினை எப்படி இருக்கு, அதனால குழப்பங்கள் வருமா, மக்கள் ஏத்துப்பாங்களா, அதை சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு எல்லாம் ஸ்டடி பண்றது. இது ஒரு உத்தி. அந்த மாதிரியான ஒரு உத்தியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது அதாவது டைமிங்கை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்களுக்குமே இந்த விஜயினுடைய வெற்றி அப்படின்றது ஒர்க் பண்ணுது, அந்த டைனாமிக்ஸ். அது மாதிரி நம்ம ஹீரோவும், அதாவது சூர்யாவும் ஒரு நல்ல ஹீரோ தானே, அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, அவரு ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வச்சு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாணவர்களுக்கு அப்படின்னு அந்த அந்த பேரும் இருக்கு. ஒரு சமூகத்தில் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு நடிகராக, ஒரு நல்ல நடிகராக, ஒழுக்கமுள்ள ஒரு நடிகராக, ஒழுக்கமான ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நடிகராக, பெற்றவங்களை மதிக்கக்கூடிய ஒரு நடிகராக, இப்படி நிறைய மதிப்பீடுகளை நம்ம சொல்ல முடியாது. அதாவது இந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஒரு குடும்பம், கூட்டு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு என்னென்ன மதிப்பீடுகள் எல்லாம் நம்ம சொல்லுவோமோ அது எல்லாத்தையுமே இப்போ சூர்யா குடும்பத்துக்கு, சிவகுமார் குடும்பத்துக்கு, கார்த்தி குடும்பத்துக்கு நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு நல்ல மதிப்பு இருக்கு சமூகத்துல. அப்புறம் ஒரு நல்ல நடிகராகவும் அவர் தன்னை நிலை நிறுத்தி இருக்கிறாரு. அது இல்லாம அப்புறம் சமூகத்துல அவர் ஒரு நடிகராக, ஒழுக்கமுள்ளவராக மட்டும் இல்ல, சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவராக, சமூக சேவை செய்யக்கூடியவராக அப்படியும் அவரை பிரசன்ட் பண்ணி இருக்கிறாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்குது. இந்த மாதிரி அவருக்கு அனுகூலமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. இத வச்சுக்கிட்டு அப்போ அரசியலுக்கு வந்தாக்க இவரு முதல்வர் ஆயிடுவாரா அப்படின்னா ஆக மாட்டார். ஏன்னா முதல்வர் ஆகுறதுக்கு இந்த காரணிகள் மட்டுமே போதாது. திரும்ப நீங்க விஜய் எடுத்துக்கீங்களேன், விஜய்க்கு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அவருக்கு என்னென்ன காரணிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து செயல்பட்டுச்சு அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி இங்க இவருக்கு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்க காரணிகள் அவரை ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிள் பொலிட்டிக்கல் பொசிஷன்ல கொண்டு போய் நிறுத்தும். அல்லது இவரு அதிமுக மாதிரியான ஒரு கட்சிக்கு போறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி போனாருன்னா அங்க இவருக்கு ஒரு
ஆஹ் மேல, அதாவது அந்த ஹை பவர் டீம் இருக்கும் இல்லையா, அந்த அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய குழு. இப்ப தலைவர் இருக்கிறாரு, தலைவர், அப்புறம் செயலாளர், பொருளாளர், அப்படி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அது முடிவெடுக்கிற நிலையில் இருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இவர் போக முடியும். அதிமுக மாதிரியான கட்சிக்கு போனாருன்னா அப்படி கூட ஒரு பேச்சு இருக்கு, அதிமுகவுக்கு இவர் போகலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இது அண்ணாமலை அவருடைய இயக்கம், கட்சி கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சியில போகும்போது அங்கேயும் இவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான, ரெஸ்பெக்டபிளான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு நிலை, ஒரு ஸ்டேட்டஸ் அங்க அவருக்கு பார்ட்டியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அவருக்கு நடக்கும். இப்போ அதே மாதிரி இவர் தாவிகாவுக்கே போனாலும், தாவிகாவுல அங்க போனாலும் அங்க ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு பொசிஷன், அதாவது இப்ப எப்படி ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படி கிடைக்கலாம். ஏன்னா அப்புறம் விஜய் வந்து இவரை பெரிய த்ரெட்டா பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் போனா. அதனால அவரு அகாமடேட் பண்ணிக்கலாம் இவர் போனார்னா. இப்படிதான் அவருடைய நிலை இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்க்கும்போது. சப்போஸ் இவர் அரசியல்ல இறங்க போறாரு, இறங்கி இவர் என்ன மாதிரியான வியூகம் வகுக்க போறாரு, அப்படி வகுக்கும் போது விஜயினுடைய வியூகம் என்னவாக இருக்கும். அப்புறம் இப்ப அந்த அடிபட்ட புலிகள் இருக்குது இல்லையா, காயம்பட்ட அந்த யானைகள், திமுக, அதிமுக, பாஜக இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன மாதிரியான வியூகம் வகுப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து திரும்பவும் அந்த பழைய முறையவே பின்பற்ற போறது கிடையாது. ஏன்னா அவங்க இந்த இதுல நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்துவாங்க. அப்படிங்கும்போது களம் முற்றிலுமாக மாறப்போகுது அடுத்து வரப்போற தேர்தல்ல. அதுக்கு ஏத்தது மாதிரி இவர் என்ன மாதிரி அணுகுமுறையை பின்பற்றுவாரு அப்படின்றத பொறுத்துதான் நம்ம அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்றத நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு அவர் அரசியலுக்குள்ள வந்தா இது மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, இன்னைக்கு நிலவரத்துல அவர் கட்சியை ஆரம்பிச்சு பண்றது அப்படின்றதெல்லாம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லது பெரிய அளவுல மக்களுடைய சப்போர்ட்டை பெறக்கூடியதாக இருக்காது.